ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மைன்கிராஃப்டில் கடைசியாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இனிமேட்டு நம்ம வந்து இந்த சர்வே தான் நம்ம பெர்மனன்ட் சர்வேரு. அதுக்கப்புறம் பார்க்குறவங்க எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி மரத்தை எல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் பிளான்க்லாம் செஞ்சுக்கலாம். இது வேறு எவ்வளோ நேரம் ஆகுமோ. அதுக்கப்புறம் இதை உடச்சிக்கலாம். இந்த மரத்தை எவ்வளோ உடைக்க முடியுமோ அவ்வளோ உடச்சிக்கலாம். போகலான்னு பார்த்தா திரும்பி இந்த மரம் உடைக்கலாமே காமிச்சு திரும்பி நம்ம உடச்சிக்கிட்டோம். ஒரு 8 வந்தால் போதும். கரெக்டாக 8 வந்திருக்கு. இப்போ வந்து இது இப்படி போகலாம். இன்னொரு மரம் கிடச்சா நல்லாயிருக்கும். ஆனால் நான் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா ஸ்டார்டிங்கே ஆடு ஜோடியாக போகிறீங்களா? ஜோடி இல்லை, உன் கதையை முடிக்கிறேன். வச்சுட்டே இதை எடுத்துட்டு இன்னொரு ஆடு இங்கே தானே இருந்தது. இங்கே இருக்குது. இதையும் போயிட்டு வெட்டு 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 வயிற்றுல ஒரு குத்து அப்படின்னு சொல்லி அந்த ஆடை வெட்டிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைடு போனோம். இந்த சைடு போயிட்டு இங்கே ஏற முடியல, இங்கே போயிட்டு ஏறிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து போயின்னு இருந்தேன். அப்போ வந்து ஒரு மிராக்கல் நடந்தது. சரி, அப்படி அது காமிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம பிளான்க்லாம் செஞ்சு இது கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் வைக்கிறதுக்கு பதிலாக பிளாங்கை வச்சுட்டேன். அதனால் இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடலனா அது வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். சரி, அதுக்கப்புறம் இந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு நம்ம ஸ்வாடு பிக்காக்ஸ்லாம் செஞ்சுட்டு இங்கே வந்துருந்தா ஏங்க கோமாப்பட்டிக்கு வாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்துருந்தா இங்கே பாருங்க ட்ரெஷரு. ஜஸ்ட் வந்து பார்த்தா ஷூவு கிளாக்கு இதோ அது இதுன்னு கச்சின்னு இருந்தது. அப்சிடியன் 2. அதுக்கப்புறம் நகட்டு கச்சுது. நகட்டில் வந்தது. இது எல்லாத்தையும் ஒன்றா பொறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இங்கே இருக்கா சுற்றி பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம எதனா செய்ய முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே சுற்றி பார்த்தேன். இது கிளாக், நான் காம்பஸ்ன்னு நினச்சிட்டேன். சுற்றி பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. இந்த லாவா மேக் மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆடு வெட்டு செய்யறதுக்கு நம்ம தயாராகிடுச்சுங்க. ஸ்பாட் வச்சு ஒரே வெட்டு. அதுக்கப்புறம் இங்கே இந்த மாடியை வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டு ஓடுறான் இங்கே ஒருத்தன். அதுக்கப்புறம் யூனியன் வெட்டி போட்டு நம்ம போயிடலாம். வெட்டினா எதுவுமே கிடைக்கல. என்னடா இது கறி அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு நம்ம வந்து இதுவும் செய்யலான்னு பார்த்தேன், பெட்டு. அதுக்கு பிளாங்க் இல்லை. பிளாங்க் செய்யறதுக்கு நம்ம இதுவும் செய்யணும். அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம இப்போ வந்து செய்யலாம். இப்போ பெட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்துன்னு போயிட்டு இந்த மலை ஏறி பார்க்கலாம் ஏதாவது இருக்கான்னு. இங்கேருந்து வில்லேஜ் தெரிஞ்சிருந்தால் அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு டேனால நம்ம நெக்ஸ்ட் டேயில் வில்லேஜை கண்டுபிடிக்க பார்க்கலாம். நான் வந்து இங்கேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்க்குறவங்க எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னென்ன நான் மிஸ்டேக்லாம் பண்ணணும் அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வாட்டி திருத்திக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களாம் பார்த்துட்டு வந்திருந்தேன் எதாவது கிடைக்குமான்னு. எதுவுமே கிடைக்கல. சரி, இங்கே வந்துட்டு கோழி இருந்தது. இந்த கோழியை வெட்டிட்டு கீழே ஆடு போயின்னு இருந்தது. இந்த ஆடையும் வெட்டிக்கலாம். தூரத்தில் பார்த்தா புகையா வருது. என்னடா மாயம் இல்லை மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை தாண்டி வந்துட்டேன். திரும்பி பார்த்தா பொங்குதானே. பொங்குது. என்னடா இது, எங்கள் வீட்டு குக்கர் கூட இப்படி பொங்காது, இது பொங்குது.
சரி அதுக்கப்புறம் கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டு இங்கே ஆமைக்குட்டி இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. இங்கே வரலான்னு பார்த்தா நடுவில் இருந்தது, வச்சு தான் ஆகணும். வச்சுட்டு இங்கெல்லாம் நம்ம வீடு தான் கட்ட போகிறதில்ல, கட்டுருவோம். அது கட்டுற வரைக்கும் சரி கிளாஸாவது செய்யறதுக்கு உதவியாக இருக்கும்னு இதை பொறுக்கி வச்சிங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே எடுத்துடலாம். எடுக்கணும் 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 எடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே எடுத்துட்டு நான் ஏன் கம்முன்னு ஆயிட்டேனா, திரும்பி இது ஃபுல்லாக எடுக்கணும். இது ஃபுல்லாக எடுத்துடலாம். கிளாக்கை வச்சு தோன்ற ஃபஸ்ட் ஆள் நான் தான். கிளாக்கை தொட்டாலே உடஞ்சிரும். இதில் இதை வச்சு நான் தோண்டின்னு வேற இருக்கிறேன். இந்த மைண்ட் கிராஃப்டில் எனக்கு இருக்கிற லாஜிக்கே புரியலங்க. என்னதுன்னா மரத்தை எப்படி கையால் வெட்ட முடியும், அதுதான். அதுக்கப்புறம் அதை ஏன்டா நீ எங்ககிட்ட கேட்குற, இந்த கேமை கண்டுபிடிச்சவங்க கிட்டே போய் கேட்காம எங்ககிட்ட கேட்குறேன்னு சொன்னீங்கன்னா எனக்கே தெரியாது, அதான் கேட்குறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சுகர் கார்ன்லாம் இருந்தது. சரி அதுக்கப்புறம் இங்கே நம்ம இந்த காப்பிள் ஸ்டோனில் எடுத்துட்டு இது நம்ம திங்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதுவே நம்ம வீடாக கேவாக செஞ்சுக்கலான்னு நினச்சேன். ஏன்னா இந்த ஒரு சைடு மட்டும் காப்பிள் ஸ்டோனாக இருந்தது, அப்படியே நீட்டாக தோண்டின்னு போயிட்டேன். இந்த வீடியோ எண்டில் ஒன்று நடந்ததுங்க, அதை வந்து நான் டே 2ல் காமிக்கிறேன். என்னதுன்னா இந்த வீடை நான் கட்டி முடிச்சு நம்ம அப்சிடியன் எல்லாத்தையும் செஸ்ட்டில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வெட்டிட்டு அப்படியே செஸ்ட்டில் வச்சுருந்தாங்க அப்சிடியனு, கோல்டன் ஆக்ஸு, கோல்டன் ஆகு, அதுக்கப்புறம் கோல்டனு ஏதோ இருந்தது, அது எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க உள்ளே. அதுக்கப்புறம் அதாவது மைண்ட் பண்ண போகலான்னு பார்த்தேன், மேலே போயிட்டேன். அது வரைக்கும் ஞாபகம் தான் இருந்தது எனக்கு வீடு எங்கே இருக்குன்னு. அதுக்கப்புறம் திரும்பி வரேன், கண்டே பிடிக்க முடியல என்னால். சரி ஐயோ இது சரின்னு நினச்சேன், நான் கிட்ட போனால் குத்துதுங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வெட்டி முடிச்சுட்டு இதுவில் போய் பார்த்தா தான் தெரியுது இதெல்லாம் பெரிஸு. சரி இதெல்லாம் வெட்டி நம்மளுக்கு யூஸ் ஆகும் சாப்பிடன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கெல்லாம் நான் எதுக்கு வரேன் இப்போது, சரி வாங்க திரும்பி நம்ம சரி இங்கே வந்து நம்ம அடுத்த எபிசோடில் மைனிங் பண்ணலாமா இல்லை வில்லேஜை கண்டுபிடிக்கலாமான்னு நீங்களே சொல்லுங்கள். நம்ம வந்து மைன்கிராஃப்ட் ரியலாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நிஜமா. நான் வேணா கூட ஷார்ட்ஸில் கூட எடுத்து காமிக்கிறேன். 29 ரூபா கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு வாங்கினேன். 3 வாட்டி கிட்ட கட்டினேன், வரவே இல்லை, இன்ஸ்டாலே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் வந்து நான் நெட்டு காலி ஆயிடுச்சு, அதனால வரலன்னு அடுத்த நாள் போய் பார்த்தா வந்துச்சு. குதூகலமாக ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எங்கடா நம்ம வீடு இப்பயே காணும், இங்கே இருக்குது. இங்கே போயிட்டு நம்ம செஸ்ட்டு பெட்டு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னடா இது நடுவில் டர்ட்டி, இதெல்லாம் வெட்டிட்டு மேலே இருக்குது கொஞ்சம், இதை வெட்டிட்டு உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு சிக்கமா எல்லாத்தையும் வச்சுக்கணும். பெட்டை வச்சுட்டு இப்போ நம்ம செஸ்ட்டு செய்யணும். செஸ்ட்டு பண்ணால் வேறு ஏதோ நேம் டேக்லாம் நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அப்சிடியன் பாருங்கள், நான் செஸ்ட்டு ரெடி பண்ணோன்னே வைப்பேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஷரில் கோல்டன் ஷூ கிடச்சிது, அதை மட்டும் எடுத்து மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோல்டன் ஷவலுங்க, கோல்டன் ஷவலு, கோல்டன் ஆக்ஸு, கோல்டன் ஆகு, அது எல்லாத்தையும் வச்சேன். அதுக்கப்புறம் அப்சிடியனு, அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டோன் ஏதோ கிடச்சிது, லோடச் ஸ்டோனுன்னு அந்த ஸ்டோனு. அதுக்கப்புறம் சுகர் கார்னு எல்லாத்தையும் வச்சுருந்தேன் உள்ளே. இங்கே பன்னிக்குட்டிலாம் இருந்தது, எல்லாத்தையும் வெட்டிடலாம். பன்னிக்குட்டியோட குட்டி ஓடிச்சு, பன்னியோட அம்மா இதை எடுத்து வச்சுட்டு இந்த குட்டியை மட்டும் வச்சுட்டு
செத்தா கறி கொடுக்கல. ஆமாம், அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது குட்டியை வெட்டினேன் கறி கொடுக்காதுன்னு. சரி இருட்டாயினே போகுது, நம்ம அதுக்குள்ளே இங்கே வந்து சரி டேர்ட்டு சரி பரவாயில்ல சாண்டை வச்சு கட்டிடலாம். டேர்ட் வச்சு தான் கட்டலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் சாண்டை வச்சுட்டு இங்கே வச்சுட்டு டக்குன்னு டோர் செஞ்சிடலான்னு பார்த்தேன். டோரு இங்கே வந்துட்டு இதில் போய்ட்டு டோர் இங்கே இருக்குது டோரு. இதை கிளிக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். டோர் எடுத்து இங்கே வச்சுட்டா எப்பா நம்ம சர்வேர் ஹவுஸ் முன்னாடி கட்டுறது. இந்த ஹவுஸ் நேம் வந்து தங்குற ஹவுஸ். சரி ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் செஸ்ட்டு செய்யலான்னு பார்த்தேன். அது முன்னாடி பார்ட்னர் செஞ்சுட்டு இங்கே வச்சுங்கன்னா தப்பாக வச்சுட்டேன். அதனால இதை எடுத்துக்கலாம். டக்குன்னு வா. சரி அதுக்கப்புறம் இங்கே வச்சுட்டு திரும்பி உள்ளே போனால் இருட்டாக இருக்கு. சரி நாங்கள் செஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கலான்னு சரி தூங்கிட்டு காலில் செஞ்சு வச்சுக்கலான்னு தூங்கிட்டேன். விட்றா மம்மி ட்ருன்னு தூங்க போயிட்டான். சரி காலைல ஏஞ்சி போனோன்னே ஃபஸ்ட்டு யார் கண்ண மாட்டா அப்படின்னு போயிட்டு ஆக்ஸ் இருந்தது அதை எடுத்துட்டேன். அது +3 அட்டாக் தான். உடன் ஸ்வாடு 4. சரி திறந்து வெளில போனோன்னே யார் மூஞ்ச தெரியுமா பார்த்தேன்? இந்த ஸ்பைடர் மூஞ்சி. அதுக்கப்புறம் ஒரு மூஞ்சை பார்த்தேன் பாருங்க, வெடிகுண்டு சேகர். சரி இவனை வெட்டிட்டு அதுக்கப்புறம் சரி உள்ளே போயிட்டு செஸ்ட்டு செய்யலான்னு பார்த்தேன். அது முன்னாடி இந்த ஆக்ஸ் வச்சு வெட்டினா இவ்வளோ வேகமாக வெட்டுதே. என்னடா வெட்டினதுக்கப்புறம் அந்த இது வரத்துக்குள்ளே ஆக்ஸ் மரத்தையே வெட்டி முடியுது. அந்த மாதிரி சொல்லிட்டு இன்னொரு மரத்தை வெட்டினா முடிச்சிச்சிங்க மரத்தையே. இவ்வளோ வேகமாக வெட்டுற ஆக்ஸு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கோல்டன் ஆக்ஸே இந்த மாதிரி இருக்குது. அப்போ நெதரைட் ஆக்ஸ் தோ போகிறான் வெடிகுண்டு சேகர். சரி அவனை பார்த்துட்டு திரும்பி வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போகலான்னு இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி உட்டன் ஸ்வாட் எடுத்தா எவன்டா பிக். அதுக்கப்புறம் அச்சு கொண்டுட்டேன். திரும்பி போய் பார்த்தேன் திரும்பி போகிறான். சரி எங்கடா போகிறான் நான். சரி அதெல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்ல. திடீர்னு திரும்பிட்டானா அவள் தான் கத்தான் முடிச்சு விட்ருவான். சரி அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம ஸ்டோன்லாம் எடுத்தோம்ல அதை வச்சு ஸ்வாடு அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். ஸ்வாடு பிக்காக்ஸ் நிறைய செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் காப்பர் வேணும். காப்பருக்கு பிக்காக்ஸ் வச்சு தான் எடுக்க முடியும். ஸ்டோன் பிக்காக்ஸ். அதுக்கப்புறம் அதை எடுத்து சரி அதுக்கப்புறம் ஃப்ளிண்ட்டு செய்ய முடியுமான்னு பார்த்தேன், செய்ய முடியாது. ஃப்ளிண்ட்டு செய்ய முடியுமான்னு பார்த்தேன், செய்ய முடியாது. சரி காம்பஸ் எடுத்து வச்சுட்டு சரி அது எடுத்து ஆமாம் பெரி இருக்குது ஞாபகம் வந்தது. எடுத்து சாப்பிட்லாமா வேணாமா. சரி சாப்பிட்லான்னு எடுத்து சாப்பிட்டு இருந்தேன், ஏறிச்சு. சரி அதுக்கப்புறம் இங்கே வந்து பெரிய நடலான்னு போயிட்டு வெளில போனால் சரி இந்த கிளாஸு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிளாஸு செய்கிறதுக்கு பிளாங்க் வேணும். பிளாங்க் செய்யலான்னு போயிட்டு திரும்பி விட்டை காணும். விட்டு எங்கடா அப்படின்னு பார்த்தா ரொம்ப நேரமாக நான் அப்படியே நிற்கிறேன். விட்டை காணும்னு ஃபார்மஸில் போய் பார்த்தா இருக்குது. எவன்டா போட்டான். சரி அதுக்கப்புறம் இதை போட்டு பிளாங்க் செஞ்சுக்கலாம். பிளாங்க் என்ன பெரிய டேங்க். சரி பிளாங்கை செஞ்சுட்டு அதை போட்டு எரிச்சிக்கலாம். நம்ம இடத்துல ஃபுல்லாக ஸ்பேஸ் இதுவாக இருக்குது, அதனால தான் போயிடுச்சு. அதனால் இங்கே பிளாங்கை போட்டு எரிச்சிக்கலாம். கிளாஸ் வரும். இந்த கிளாஸை எடுத்து நம்ம ஐயோ வெடிகுண்டு சேகரி. சரி அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பெரிஸ்லாம் பார்த்துட்டான். சரி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போயிருப்பானா இல்லையா. அதுக்கப்புறம் நான் முடிவு எடுத்தேன் அவனை கொலை பண்ண போகிறேன்னு. சரி அதுக்கப்புறம் போய் பெரிஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்ச நேரம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அவனை நான் கொன்னுட்டேன். அதை நான் காமிக்கல. சரி அதுக்கப்புறம் இது என்ன ஏதோ கட்சிதுங்க. இதை வச்சு என்னெல்லாம் செய்ய முடியும், ராக்கெட்லாம் செய்ய முடியும்னு பார்த்தேன்.
இதை வச்சு ராக்கெட்டு டிஎன்டி அதெல்லாம் சேவ் பார்த்தேன். சரி நம்மளுக்கு அந்த ட்ரெஷர்லேருந்து கிடச்சிது. சரிங்க, தேங்க்யூ, பாய் பாய். சரி நெக்ஸ்ட்டு டே 2ல் பார்க்கலாம். பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு